வணக்கம். இன்றைக்கி தமிழ்நாடு பிளாஸ்டிக்ஸ் அசோசியேஷன் மதிப்புக்குரிய திரு சுவாமிநாதன் சார் அவர்களும் திரு சேகர் சார் அவர்களும் அவர்களோட கூட இங்கே நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸிபிஷன் 4 நாள் நடக்கக்கூடிய இந்த எக்ஸிபிஷனை திறந்து வச்சுருக்கோம். குறிப்பாக இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, மாணவ செல்வங்களுக்கு இந்த பிளாஸ்டிக்ஸோட பற்றி உள்ள நிறைய கருத்துக்கள் இருக்குது. அந்த பிளாஸ்டிக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணி ரீசைக்கிள் பண்ணணுங்கிற அந்த கன்செப்டில் முழுமையாக இது வந்திருக்கு. டிஸ்போஸ் பண்ணுறது எப்படி, செக்ரிகேஷன் பண்ணுறது எப்படி, ரீசைக்ளிங். அதே மாதிரி பிளாஸ்டிக் பற்றி உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒப்பீனியன். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பிளாஸ்டிக்ஸ்னால் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸு நம்மளோட பல கெனால்ஸில் பார்க்கும்பொழுது அருவருப்பாக இருக்குது. பட் அதே பிளாஸ்டிக்கை நீங்கள் பெருங்குடியில் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக நம்ம மெட்டீரியல் ரிகவரி பண்ணி கம்ப்ளீட்டாக அதை வேறு ஒரு பொருளாக ஸ்கூல் பெஞ்சாவோ இல்லை அட்ராக்டிவ் டேபிள்ஸாவோ, ஏன் நம்ம டிஷர்ட்டாக மாற்றுறதும் ஷூவாக மாற்றுறதுக்கான டெக்னாலஜி இப்போ இருக்கும் பொழுது கன்செப்ட் இந்த ஒரு இதை நம்ம பயன்பாட்டிலேருந்து குப்பைக்கு போகாமல் தெருவில் வீசாமல் செக்ரிகேட் பண்ணி அதை பயன்படுத்தணும். மாநகராட்சியில் பொறுத்த வரைக்கும் நமக்கு 6150 மெட்ரிக் டன் டெய்லி குப்பை வருது. நம்ம கொட்டக்கூடிய இடங்கள் 2 இடங்கள் தான் இருக்குது. கொடுங்கையூர், பெருங்குடியிலையும் ரொம்ப லிமிட்டட் டைம் பீரியடுக்கு தான் கொட்ட முடியும். அதில் வெட் வேஸ்ட் ஒரு 52% இருக்குது, ட்ரை வேஸ்ட்டுங்கிறது 40% இருக்குது, இனர்ட்டெல்லாம் இருக்குது. பிளாஸ்டிக் மிகவும் கம்மியாக ஒரு குவான்டிட்டி வைஸ் கேஜி வைஸ் கம்மியாக இருந்தால் கூட டேமேஜ் வைஸ் ரொம்ப ஹெவி டேமேஜ் பண்ணும். பட் அதே நேரத்தில் அதே பிளாஸ்டிக்கை மறு சுழற்சியில் நம்ம பயன்படுத்தினா பல்வேறு பயனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் இந்த கருத்தரங்கோட கன்செப்ட்டு. அதில் மிக சிறப்பாக இந்த மாணவ செல்வங்களுக்கு எப்படி செக்ரிகேட் பண்ணோம், அதே மாதிரி இதில் மாற்று என்னென்ன பொருட்கள் தயாரிக்கலாம். இன்னொன்று நிறைய தரம் இப்போ மாற்றணும். அந்த காலத்தில் ஒன்லி ரோடுக்கு நம்ம தார் ரோடு போகிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பல வழிகளுங்க. இப்போ சென்னை மாநகராட்சியிலே நம்ம வெளியில் வச்ச பெஞ்செல்லாம் ரீசைக்கிள் பிளாஸ்டிக்ஸில் தான் வச்சுருக்கோம். ஸ்கூல் பெஞ்ச் வச்சுருக்கோம். ஷூஸு, ட்ரெஸ்ஸு, ஏன்னா முழுமையாக செய்யக்கூடிய ட்ரெஸ்ஸு அதே பிளாஸ்டிக் மூலமாக நமக்கு பண்ணுறது. அந்த மாதிரி 300க்கு மேற்பட்ட ஸ்டால்ஸ் உள்ளே இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி இதை ஒரு தொழிலாகவே மாற்றி நம்ம மாநகராட்சி குப்பை கம்மியாவதற்கும் பிளாஸ்டிக்கோட பர்செப்ஷன் மாறுவதற்கும் இது எதுவாக இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சில்ட்ரன்ஸுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணிடுறோம், 0-1 இல்லை கம்ப்ளீட்டாக ஏற்போர் இல்லை எதிர்ப்போர் அப்படின்னு இல்லாமல் இந்த பிளாஸ்டிக்கு மருத்துவத்தில் இருக்குது, இண்டஸ்ட்ரியில் இருக்குது, பல்வேறு துறைகளில் இருக்கும் பொழுது சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை பேன் பண்ணியிருக்காங்க அரசு. நம்ம பட் அது இல்லாத பிளாஸ்டிக்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ அதை ரீசைக்கிள் பண்ணி அதோட கவரை வச்சு என்ன பண்ணுறது, அதோட பாட்டிலை வச்சு என்ன பண்ணுறது, மற்ற அனுமதிக்கப்பட்ட பிளாஸ்டிக்ஸை வச்சு என்ன பண்ணுறது, குப்பை கொட்டும் வளாகத்தில் போகாமல் பண்ணக்கூடிய இது. இப்போது உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேங்க, மாதவரத்தில் நம்ம ஒரு ஃபர்னஸ் ஆயிலும் ஒரு கார்பன் பிளாக்ஸ் பண்ணக்கூடிய தொழில் இருக்குது. அதே மாதிரி இங்கே பல்வேறு எக்யூப்மெண்ட் இருக்கும்போது பல தொழில் முனைவோர் இந்த மாதிரி அந்த யூஸ்டு பிளாஸ்டிக்ஸை தேடி வருவாங்க. இப்போ நமக்கே மும்பை, டெல்லியிலேருந்து அவன் பிளாஸ்டிக் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம அது பிளாஸ்டிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்புட் டு டெவலப் மெனி ரீசைக்கிளபிள் அண்ட் என்வாயன்மெண்டலி சஸ்டைனபிள் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ். அதுதான். அதே மாதிரி சிங்கிள் யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக்கை தவிர்க்கிறதுக்கும் நம்ம பண்ணோம். இப்போ பல ஆலயங்கள் முன்னாடி நம்ம பூக்கோ இதுக்கோ யூஸ் படுத்தாமல் அதை போகிற பொட்டம்போக்கில் அரும்பாக்கம் கெனால் அதில் போடும்போது அது போய் பிளாக் ஆகுது. ஸோ இது ஒரு நல்ல விழிப்புணர்வுக்கான இது தேவையான பர்செப்ஷன், பிளாஸ்டிக் பற்றி ஒரு எக்ஸ்ட்ரீம் பர்செப்ஷனை மாற்றுவதற்கான எக்ஸிபிஷன். டெஃபினட்டாக அந்த விஷுவலாக பார்க்கும்போது நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வருது. சென்னையில் பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமும் கடலில் கோடிக்கணக்கான பிளாஸ்டிக் கலக்குது. மீன் வளம், சுற்றுச்சூழலாம் பாதிக்குதுங்கிறாங்க. இப்போ மக்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது, பிளாஸ்டிக் பயன்படுத்தலாமா வேணாமா, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பாக இல்லையாங்கிறது. அதுக்கு என்ன மாதிரியான ஃபஸ்ட்டு நான் எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னாக்கா, இது எல்லோரும் நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய இதுங்க. கடலோ தண்ணியிலையோ எதை போட்டாலும் திருப்பி அது நம்மளோட பீச்சஸ்க்கு தான் வரும். நீங்கள் ஸ்ரீனிவாசபுரமாக இருக்கட்டும், கூவமோட ஆற்றோர பகுதியாக இருக்கட்டும், இதில் நம்ம பிளாஸ்டிக்கை மட்டும் குத்தம் சொல்லாமல் நம்மளோட வழிவகை யார் பயன்படுத்தணும், ஒரு நம்ம தானே பயன்படுத்தும் போது அதை செக்ரிகேட் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் 60 விழுக்காடு வீடுகள் பிரித்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பிரித்து கொடுத்து அதை கொண்டு போனாலே, நீங்களே பெருங்குடியில் இருக்கிற அந்த மெட்டீரியல் ரிகவரி சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்னொரு பொருள் 20 ஆண்டுக்கு முன்னாடி டெக்னாலஜி இல்லைங்க, இப்போ டெக்னாலஜி இருக்குது. ஸோ தயவு செய்துங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ட்ரெயினோ இல்லையா நம்மளோட கெனால்ஸ்லையோ நம்ம குப்பையை கொட்டாமல் வரும் பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் மூலமோ இல்லை அருகில் உள்ள குப்பை தொட்டியில் கொட்டினா அதை முடிந்த அளவுக்கு செக்ரிகேட் பண்ணி கொட்டினா இன்னும் நல்லது. ஏன்னா அதை மறுபடியும் பிரிக்கக்கூடிய பிரச்சனை வரதில்லை. ஸோ
பொதுமக்கள் அது வேணால் எப்போவுமே நீர்நிலைகளில் போடக்கூடாதுங்க. அதில் நிறைய ஃபைனெல்லாம் நம்ம போட்டால் கூட மக்கள் மனமாற்றம் வரணுங்க. ஒரு பக்கம் விழிப்புணர்வு, இன்னொரு நம்மளோட பிஹேவியரல் சேஞ்ச். அதே நேரத்தில் பிளாஸ்டிக்கை ஒட்டுமொத்தமாக வேஸ்ட்டுன்னு சொல்கிறதும் தவறான கருத்து. ஏனென்றால் ஏன் மருத்துவத்துறையில் பல இடத்துல பிளாஸ்டிக்கை பயன்பாடு தேவை. ஸோ அதை ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்ணோம், ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணோம். டிஸ்போஸில் நம்ம பொறுப்பாக இருக்கணுங்கிறது தான் இந்த கருத்து. டிஸ்போஸ் பண்ணி அதை சுழற்சி முறையில் பயன்படுத்தணும். அந்த பயன்பாட்டு பொருட்களையும் நம்மளும் என்கரேஜ் பண்ணோம். பாசிட்டிவ் நான் என்ன பார்த்துருக்கேன்னா, 20 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிற சொல்யூஷன் இல்லாமல் இப்போ ரொம்ப தரம் உயர்ந்த பொருட்கள் கிடைக்கிறது. நம்ம முதல்ல வந்து ஏதோ இந்த குப்பையிலேருந்து எடுத்த பொருள் அப்படிங்கிறது இல்லாமல் தரம் உயர்ந்த, மக்களால் கண்டுபிடிக்கவே முடியாத ரீசைக்கிள்டு பொருள், அந்த அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அதற்கான கருத்தரங்கு இவங்க அந்த ஒர்க் ஷாப்பில் நிறைய யூனிட்ஸ் இருக்காங்க. டெஃபினட்டாக பல முனைவர் வந்து பார்த்து அதில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். எங்கெங்க? ஆ, இல்லை இல்லை இது எல்லாமே நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேங்க. இந்த சீவரேஜ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் இருக்குங்க. மேனுவலாக நம்ம பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரியும், அமைச்சர் கூட நம்ம ஒரு ரீசெண்டாக நம்மளோட கீழ்பாக் வாட்டர் ஒர்க்ஸ் எல்லாம் போய் நம்ம அதை கம்ப்ளீட்டாக எந்திரம் மூலமாக தான் பண்ணோங்கிறது ஸ்ட்ரிக்டாக இருக்குது. நிறைய இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி தவறுதலாக இது நடந்தது புதுச்சேரி, தமிழ்நாடு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நம்ம அவுட்டர் ஏரியாஸ் எல்லாம் நம்ம செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணும்போது ப்ரைவேட்டாக என்கேஜ் பண்ணுறோம். அவங்களையும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். டெஃபினட்டாங்க நம்ம ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினாக இருந்தால் கூட நமக்கு பிரச்சனை என்னென்னா, சில ஏரியாவில் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினில் கழிவு தண்ணியை கொட்டிடுறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது வந்து தான் அறிவுரை. அதற்கு ஏற்கனவே அரசு பல முறை எங்களுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்னையை பொறுத்தவரை மெட்ரோ வாட்டர் மூலமாகவும் அதே மாதிரி தனியாருக்கும் அந்த டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.